சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் சோம்பு ஜீரகம் தாளித்து கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இன்னும் ருசியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ண தக்காளி சேர்த்து வதங்கி வந்ததும் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், குழம்புத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கிட்டேன். சிக்கனுடைய அளவு தகுந்தா போல் நல்ல தாராளமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கினா நல்ல டேஸ்டியான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தட்டில் நல்ல சுட சுட சாதம் போட்டு இந்த சிக்கன் தண்ணி குழம்பை ஊற்றி தொட்டுக்க வேக வச்ச முட்டையும் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.